2 தக்காளி இருந்தால் போதும், சூப்பராக இந்த ரெசிபியை பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்து பண்ண போகிறோம். இதை சூடான சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னைக்காவது உங்களுக்கு டைம் இல்லை, ஒன் பாட் ரெசிபி செய்யணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டைமும் உங்களுக்கு ரொம்பவே சேவ் ஆகும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது கூட 3 மிளகாய் வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். அடுத்தது இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு. அடுத்தது முழு தனியாக இருக்கு இல்லையா, அதை 1½ ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது இது கூட மிளகு 2 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், அடுத்தது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். லாஸ்ட்டாக இது கூட பூண்டு ஒரு 5 பல் சேர்த்துருக்கேன். தோலோடையே போடலாம், தோல் வேண்டாம்னு நினைக்கிறவங்க எடுத்து போட்டுக்குங்க. ஒரு முறை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, தண்ணி ஊற்றாமல். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட சூப் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னைக்காவது நம்ம ஹோட்டல்லாம் போய் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்ருப்போம், இல்லைனா வெளியே ஏதாவது ஃபுட்டு வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் அடுத்த நாள் நீங்கள் இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளாக, அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது சூப்பு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஜீரணம் ஆகிறதுக்கும் ரொம்ப இது உதவுது. ஒரு நாள் நம்ம ஹெவியாக சாப்பிட்டோன்னா அடுத்த நாளைக்கு இந்த மாதிரி சூப் மெத்தடில் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே அடுப்பில் ஆன் பண்ணி வச்சிட வேண்டிதான். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல 5 நிமிஷம் கொதித்து நல்ல வீடு ஃபுல்லாக மணம் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அப்புறமா அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதில் அப்படியே சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு கருவேப்பிலை போடணுன்னு அவசியம் இல்லை, வேணுங்கிறவங்க போட்டுக்குங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி போட்டிருக்கிறதுனால தேவைப்படாது. மணத்துக்கு லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி தலையை மட்டும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். மற்றபடி கருவேப்பிலை நான் இதில் சேர்த்துக்கல. ஏன்னா எப்படியும் கருவேப்பிலை சேர்த்தாலும் எடுத்து வெளியே தான் வைப்பாங்க. அதனால் அரைச்சி சேர்த்துட்டோன்னா உடம்புல நமக்கு சேர்ந்துடும். கொத்தமல்லி தழை கூட நம்ம எடுத்து சாப்பிடுவோம். இதை நீங்கள் அப்படியே சூடாக ஒரு பவுலில் ஊற்றி கூட குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்துக்கிறேன். இதை சூப்பாகவும் சாப்பிட்லாம், சூடான சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். அதே நேரத்தில் கல் தோசையில் கூட இந்த சூப்பை ஊற்றி சாப்பிட்லாங்க. ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே மணக்க சூப்பரான ஒன் பாட் ரெசிபி நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.